சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தங்கமே, என்னால முடியலடி. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இனிமே நான் யாருக்காக வாழணும்? நீ ஒருத்தியே போதும்னு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை விட்டு போயிட்டல. ஏய், எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை விட்டு மாமா கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் என்னை விட்டு போன? பாரு, நான் உன் கூடவே வரப்போறேன். அப்பதான் நேர்ல வந்த மாதிரி நீ கண்ணாமூச்சிலாம் ஆட மாட்ட. இப்படி அப்படின்னு ஓடிடுறல்ல, அப்படி நீ நடக்காது. உன் கூடவே நான் வந்துட்டேன்னு வையேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடலாம்ல. ஏன் தங்கம், நீ போறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையும் கூட கூட்டு போயிருந்தேன்னு வெயி, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? நீ இல்லாத இந்த இடத்துல நான் கஷ்டப்படணும்னு எனக்கு அவசியமே இல்லையடி. செத்து பொழைச்சிட்டு இருக்கேன்டி. அதான் உன்னை ஒரேடியா பார்க்க வந்துடலாம், உன் பக்கத்திலே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல ஜோடியா சந்தோஷமா இந்த உலகத்தை சுத்தி சுத்தி வரலாம். நீ இறந்துட்டேன்னு தெரிஞ்சதும் நானும் உன் கூடவே சாகாம உயிரோட இருந்து தப்பு பண்ணிட்டேன். இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். என்னோட இந்த முடிவை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு வேற வழி தெரியல தங்கம். நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல உன் கூட வந்து வாழணும் தான் எனக்கு ஆசையே. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கூட வந்து நான் சேர்ந்துடுறேன். மாமா, மாமா வேண்டாம் மாமா, அந்த பாட்டில் தூக்கி போடுங்க. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க, தூக்கி போடுங்க. வீணா உங்க உசுரை விட்டுறாதீங்க. அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க நினைக்கிறது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே போய் காணல் நீர் மாதிரி தான். நான் சொல்றத நம்புங்க. அந்த பாட்டில தூக்கி போட்டுருங்க. இந்த விஷயத்தை குடிச்சிடாதீங்க மாமா. இல்ல தங்கம், நான் இப்ப எடுக்கிற இந்த முடிவு தான் சரியானது. உன் கூட சேர்ந்து வாழணும்னா இதை தவிர வேற வழியே எனக்கு தெரியலடி. உன் ஞாபகத்துல நினைச்சு நினைச்சு சாகுறத பதிலா உன் கூட வந்து வாழ்றதுக்கு நான் இங்க சாகலாம். அது ஒன்றும் தப்பே இல்லை. அதான் சரியான வழின்னு எனக்கு தோணுது. மாமா வேண்டாம், தப்பான காரியம் பண்ணாதீங்க. அந்த பாட்டிலத்துக்கு வெளியில போடுங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. மாமா வேண்டாம், சொல்றதை கேளுங்க. சொன்ன கேளுங்க மாமா. இல்ல தங்கம், இல்ல, நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் கேக்குற மாதிரி இல்ல. மாமா, மாமா, மாமா சொன்ன கேளுங்க. மாமா அந்த பாட்டில தூக்கி போடுங்க. மாமா, மாமா, மாமா வேண்டாம் மாமா. மாமா, மாமா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படிதான் போயிட்டல. நான் வரேன், மேல வரேன். மாமா, என்னடா புலிக்குட்டி, பார்த்து வரக்கூடாது. மாமா எதுக்குடா இப்படி தலை தெரிச்சு? பொன்னியும் செண்பமும் கொள்ளல மாமா. அரிய ஆட்கள் கடத்திட்டு போனது உண்மைதான் மாமா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன பிறகு வெற்றி, லோனாய், நந்தினி எல்லாம் கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க மாமா. அடி பாவிகளா, இந்த வீட்டு சோத்தை தின்னுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ இல்ல,
என் கொலவளக்கும் துளசிய கூட்டு சேர்ந்து அநியாயமா அப்படி கொண்டு போட்டீங்களேடி. ஐயோ, இப்படி மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கரையை அரிக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அரிச்சிட்டீங்களேடி. இனிமேல் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. அண்ணே, இந்த புலி போய் சொல்றானே. மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. முன்ன மாதிரி இல்ல, இப்ப திருந்திட்டாருன்னு. ஏங்க நான் கண்ணால பார்த்தேன், அப்புறம் நீங்க இல்ல நொல்லன்னு சொல்லிட்டு இருக்கியா?